Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஆக்சுவலாக வந்து மிடில் ஆஃப் தி பேட்டில் வந்து இன்னுமே பால் பட மாட்டேது. அதாவது அது இம்மன்ஸ் ப்ரெஷர் இருக்கிறனால அவர் வந்து அதை வந்து அவரால் எக்ஸாக்ட் பண்ண முடியல. ரெண்டு பேரோட இன்னிங்ஸுமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் தான். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஆடலைன்னா ஒரு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து இன்னும் ரொம்ப மோசமான டோட்டலுக்கு போயிருப்போம். இந்த பார்ட்னர்ஷிப் லீட் ஆச்சுன்னா கேஎல் மே கோ பியாண்ட் 150 வரைக்கும் போவாருன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் அப்படி தான் பில்ட் ஆச்சு. டாப் ஆர்டர் வந்து ரொம்ப வேகமாக ரன் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இப்போவுமே அதே பிரச்சனை தான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா மைண்ட் செட் லெவல்லே அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க. தே ஹேவ் டு கிளியர் தென் மைண்ட். இது வந்து எதுவுமே டெக்னிக்கல் எரரே கிடையாது. செலிப்ரேஷன் ஆக்சுவலாக பார்த்தா சொல்லப்போனால் வந்துட்டு செலிப்ரேஷனாக இருந்திருக்கக்கூடாது. ஒரு சை ஆஃப் ரிலீஃபாக தான் இருந்திருக்கணும். பட் வந்து இந்த செலிப்ரேஷன் எதுக்காக இருந்திருக்கும்னா வந்து ஒரு நமக்கு அந்த ட்ராக்கான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்குன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான். Why not go for a win? 140 டார்கெட்டே நியூசிலாந்து கூட ஹோம் கண்டிஷன்ல ஜெயிக்கல. 29/5 அந்த ஸ்கோர் கார்ட்லாம் மறக்க கூடாது ஆக்சுவலா. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி தேர்ட் டெஸ்டோட ஃபோர்த் டே எண்டில் தான் நம்ம இருக்கிறோம். அண்ட் இந்த டே அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்ததை விட இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சில சர்ப்ரைசஸ், சிலன்னு சொல்றதுக்கு போல பல சர்ப்ரைசஸ் இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்ட், எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஆன் த ஃபீல்ட் மட்டும் இல்லாமல் ஆஃப் த ஃபீல்ட்லையுமே சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் இதெல்லாம் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணன் அவரோட தான். வணக்கம் சரவணன். வணக்கம் ப்ரோ. ஸோ யா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்னன்னா உள்ள ரோஹித் இருந்தாரு அண்ட் கேஎல் ராகுல் இருந்தார். ரோஹித் கேப்டனா இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. அட் சேம் டைம் பேட்டிங்லையுமே அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவரோட பேட்டிங் எப்படி இருந்தது இன்னைக்கு? அவரோட பேட்டிங் வழக்கமாக நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு பேசின மாதிரியே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து மிடில் ஆஃப் தி பேட்டில் வந்து இன்னுமே பால் பட மாட்டேது. அதாவது அது இம்மன்ஸ் ப்ரெஷர் இருக்கிறனால அவர் வந்து அதை வந்து அவரால் எக்ஸாக்ட் பண்ண முடியல. அது அவரோட பேட்டிங்கில் வந்து அதை தாண்டி அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே அவருக்கு மைண்டுக்குள்ளே நிறையா ஓடுறப்ப நம்ம இப்போ ஃபெயில் ஆகிட்டோம்னா எப்படியா இந்த மாதிரியே ஒரு பாலும் அட்டன் பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அவருக்கு அந்த பால் கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு சிம்பிளான பால் தான். பெருசாக ரொம்ப இஷ்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பால் இல்லை. அவர் டிஸ்மிஸ் ஆன பால். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சைட் எட்ஜ் வாங்கினாரு, ஒரு பவுண்டரி போச்சு. அந்த பால் வாஸ் டஃப். அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அவர் பேட் லீவ் பண்ண முடியல. பட் ஆனால் அவர் விக்கெட் போன பால் வந்து இட் வாஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் பால் டு ஹேண்டில். ஸோ அதனால வந்து அது இன்னும் கன்சர்னாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இல்லை வந்து இந்த மேட்ச் மொத்தம் ரெண்டு பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்தோம். ஒன்று கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இடையிலான அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா டீசெண்டாகவே ஆடிட்டு இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜாவுமே கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் நீட்டாக அதுக்கப்புறம் தொடர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம மற்ற பிளேயர்ஸோடவும் நல்ல டீசெண்டாக அவரோட பார்ட்னர்ஷிப் கொண்டு போனது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமான பார்ட்னர்ஷிப் என்னன்னா ஆகாஷ் தீப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. சரி ரைட்டு ஃபாலோ ஆனுக்கு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ ஆன தட்டி விட்டாங்க. ஆனாடே எப்படிப்பட்ட டீம்டா இது, வேர்ல்டு கப்பை வின் பண்ண டீம் ஃபாலோ ஆன் தடுத்ததுக்கெல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்றீங்களான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அந்த ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு பேரோட இன்னிங்ஸுமே ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் தான். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஆடலைன்னா ஒரு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து இன்னும் ரொம்ப மோசமான டோட்டலுக்கு போயிருப்போம். அதாவது இந்த ஃபாலோ ஆன் விட்டதெல்லாம் வந்து நம்ம இப்போ இருக்கிறது டீசெண்டான ஒரு இது. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க கேஎல் ராகுல் பத்தி சொல்றப்போ வந்து கேஎல் ராகுல் இந்த டே ஸ்டார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் கொடுத்தாரு. ஸ்மித் அதை டிராப் பண்ணிட்டாரு. ஸ்மித் டிராப் பண்ணலன்னா அங்க 51/5. அதுக்கடுத்து நீங்க யோசிச்சே பார்க்க வேணாம், யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஜடேஜா உள்ள வந்திருந்தாருன்னா ஜடேஜாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் அங்க இருந்திருக்குமான்றது தெரியாது. 150 கூட பண்டில் அவுட் ஆயிருப்போம். அதுக்குள்ளே பண்டில் அவுட். பட் அந்த ஒரு சான்ஸ் அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நேத்துமே பாத்தீங்கன்னா டீசெண்டா பேட் யூஸ், அதாவது அவர் வந்து பேட்டை பெருசா லீவ் பண்ணவே இல்லை. பால்ஸை நல்லா ஹேண்டில் பண்ண லீவ் பண்ணாரு. சில பால்ஸ் எந்த பால்ஸ்லாம் பனிஷ் பண்ணணுமோ கரெக்டா அண்டர் தி ஐல விளாண்டவர். அவர் அடிச்ச பவுண்டரிஸ் கவர் டிரைவ்ஸாவே இருக்கட்டும், அவர் வந்து அண்டர் தி ஐல கரெக்டா அந்த பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது. கிட்டத்தட்ட அவர் லூஸ் ஷாட்ஸ் பெருசா ஆடவே இல்லை. அந்த ஒரு பால் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் பால் வந்து இருந்த லூஸ் ஷாட்டும் அது போக சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் தி இதுல போடுறப்ப ஒரு ஹேசல்வுட்டோட பால் வந்து பனிஷ் பண்ணாரு. மற்றபடி அவர் த்ரூ அவுட் தி இன்னிங்ஸ் பார்த்தா வந்து ரொம்ப டீசெண்டாவே விளையாண்டாரு. அது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அன்லக்கி டிஸ்மிசல் தான். அப்படி ஒரு ஸ்டன்னிங் கேட்ச்னா பிடிக்க முடியும்னு நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். அப்படி அந்த ஸ்லிப்ல இருக்கிற மறுபடியும் அதே ஸ்டீவ் ஸ்மித்கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஆமா கிட்டத்தட்ட. ஆனா வந்துட்டு சப்போஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலா கேஎல் விளையாண்டு இருக்கிற ஸ்டைல் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா செட் ஆயிட்டாரு அண்ட் ஜடேஜா ஹஸ் பீன் ஹெல்பிங் ஹிம். இந்த பார்ட்னர்ஷிப் லீட் ஆச்சுன்னா கேஎல் மே கோ பியாண்ட் 150 வரைக்கும் போவாருன்னு
நினைச்சேன் ஆக்சுவலா. ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் அப்படிதான் பில்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஜீரோ ஜீரோ எரர்ஸ் தான் அவரோட பேட்டிங்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது அன்லக்கி டிஸ்மிசல். இந்த சைடு நீங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா கேஎல் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நிதிஷ்குமார் ரெட்டியோட ஒரு பார்ட்னர்ஷிப் பயங்கரமா ஸ்டிச் பண்ணாரு. கேஎல் ஆக்சுவலா பார்த்தா இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி வர்றப்போ அவரோட சுச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. அவர் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஜடேஜா நல்லா செட்டில் ஆனப்ப ஜடேஜா வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறப்ப இவர் சும்மா சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அவரோட டிஸ்மிசலுமே ரொம்ப அன்லக்கி தான். அவர் ஆனா 60 பால்ஸ் பிடிச்சாரு. கிட்டத்தட்ட அவர் அந்த பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜடேஜா வந்து கிட்டத்தட்ட எல்லாமே இந்த டெய்லண்டர்ஸோட ஆடினதுமே வந்துட்டு ஒரு கரேஜியஸா ஒரு ஷாட் அடிக்கிறதும் அது மாதிரி அவர் கிட்டத்தட்ட நல்லாவே பில்ட் பண்ணி கொண்டு போனாரு. பட் அதுவுமே அவருக்குமே வச்ச ட்ராப்ல அவர் ஈஸியா விழுந்துட்டாரு. அவரும் கொஞ்சம் அதை பண்ணியிருக்கணும். அவரை கரெக்டா வச்சு ட்ராப் பண்ணி தான் அந்த ஃபீல்டர் எடுத்தாங்க. ஸோ ரெண்டு பேரோட இன்னிங்ஸுமே இட் வாஸ் அமேசிங். கரெக்டா நம்ம சொல்ல போனா அந்த ஹியூமிலியேஷன்ல இருந்து காப்பாத்தின இன்னிங்ஸ் தான் ரெண்டுமே. ஆமா. அண்ட் டாப் ஆர்டர்ல எல்லாருமே எவ்வளவு மோசம் ஆனாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நாங்க பவுலிங்லயும் நாங்க தான் வரணும், பேட்டிங்லயும் நாங்க தான் வரணும் வாடா அப்படின்ற மாதிரி பேட்ஸ்மேன் அப்படி ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க இந்த ரெண்டு பேரும். எனக்கு கேட்டா ஆகாஷ் தீப்பும் ஜஸ்பிரீத் பும்ராவும் வந்துட்டு ஏன்டா இது கூட ஒரு 10 பால் உங்களால பிடிக்க முடியலையாடா என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த ஜீவா படத்துல கடைசி சூரிய சொல்லுவாரு, ஒரு நல்ல டீமுக்கு அழகு என்ன தெரியுமாடா, அந்த ஸ்பின் பவுலர் வந்து கடைசி வரைக்கும் வந்து பேட்டிங் பிடிக்காம வைக்கிறதா, அதை கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியலன்ற மாதிரி தான் மொத்த கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இந்த ஃபாலோவான அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேர்டன் ஃபுல்லாவே ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் ஆகாஷ் தீப்புக்கும் வந்திருக்கும். அவங்க சூப்பராகவே டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அந்த ரெண்டு பேருமே உண்மையா சொல்ல போனா. ஸோ இந்த ரெண்டு பேரும் பேட்டிங் பிடிக்கிறத எதனால இந்தியாவோட டாப் ஆர்டரோ அவங்க மிடில் ஆர்டரோ பேட்டிங் பிடிக்க மாட்றாங்க. இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அப்ரோச்சா இருக்கட்டும், இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு இன்டென்ட்டா இருக்கட்டும், அது வந்து எதனால அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் அது மாதிரி வந்து டாப் ஆர்டர் வந்து ரொம்ப வேகமா ரன் அடிக்க ட்ரை பண்றாங்க. அதுதான் இப்பவுமே அதே பிரச்சனை தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மைண்ட் செட் லெவல்லே அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க. தே ஹேவ் டு கிளியர் தென் மைண்ட். இது வந்து எதுவுமே டெக்னிக்கல் எரரே கிடையாது. இது எல்லாமே மைண்ட் செட் எரர் மட்டும் தான். டாப் ஆர்டர் டிஸ்மிசல்ஸ் ஃபுல்லாமே மைண்ட் செட் எரர் மட்டும் தான். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா த்ரூ அவுட் தி கேம்ல அந்த கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் அப்போ நம்ம எல்லாருமே யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் ஃபாலோ பண்ண அவாய்ட் பண்ண முடியாது. ஆமா. ஒன்ஸ் ஜடேஜா அவுட் ஆனப்ப அது முடிஞ்சு. ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கும் அது தெரிஞ்சிருச்சு, கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே தெரியுதுன்றப்ப இது இம்பாசிபிள். ஏன்னா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம டெய்லண்டர்ஸ் அப்படி விளையாண்டு பார்த்ததே கிடையாது 1 or 2 இன்சிடென்ட்ஸ்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல ஆகாஷ் தீப்பை யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க அவரை தவிர. ஆனா அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறப்போ பயங்கரமா ஒரு டிஃபென்ஸ் வச்சாரு. கிட்டத்தட்ட அந்த டிஃபென்ஸ் வைக்கிறப்போ வந்துட்டு கமெண்ட்ரியில என்ன சொன்னாங்கன்னா இப்படிதான் டிஃபென்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது நல்ல பஞ்ச் தான். அது 2 ஓட்டினாங்க. அப்போ வந்து ரோஹித் ஆக்சுவலா அவங்க காட்டினாங்க இதுல கேமரால. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து கமெண்டேட்டர்ஸ் ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் புல்லி பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ, ஹீ ஷோயிங் யூ ஹவு டு டூ அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர் சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாதுல்ல. நம்ம வந்து இப்படி ஒரு டிஃபென்ஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து மைண்ட் செட் லெவல்ல அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலா இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை. ஏன்னா டெக்னிக்கல்லாம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் மைண்ட் செட் இஷ்யூ இருக்கிறப்போ இட் இஸ் வெரி டஃப். அதுதான் நான் சொல்லணும். ஆக்சுவலா இதுதான் டிஃபரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும். இப்போ ஆகாஷ் தீப் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க இறக்குறக்கு. சொல்லப்போனா வந்து ஆகாஷ் தீப் ஒரு ரேஷ் ஷாட் ஆடி இருந்தானா கண்டிப்பா கேஎல் ராகுல் பேட் கட்டுறதுக்கு ரெடியா இருந்திருப்பாரு. ஸோ அந்த நிலைமையில தான் இருந்திருக்கும் ஆக்சுவலா. அதனால அவர் பிலீவ் பண்ணாரு. அதே மாதிரிதான் அவங்களோட இப்போ பவுலர் வந்து இவ்வளவு நல்லா விளையாடுறாங்கன்னா பேட்ஸ்மேன் அவங்க இதுக்குதான் ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே நம்ம லீவ் பண்ணி ஆடலாம், இது பண்ணி ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். அது வருமானது தெரியல எனக்கு ஆக்சுவலா. மறுபடியும் அந்த செலிப்ரேஷன் ஒரு விஷயத்தை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, ஓகே ரைட் ஃபைன், ஏதோ சம்திங் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் ஓகே ரைட், அதுக்கு ஓகே அது ஒரு மைல் ஸ்டோன் சம்திங், ஓகே ரைட், நீங்க நெக்ஸ்ட் என்ன ஒரு ஹியூமிலியேட்டிங்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடல அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமா நம்ம வேணா அதை ஒரு சைடில் எடுத்துக்கலாம். பட் ஆனா அதுக்கு செலிப்ரேட் பண்றது இன்னுமே கொஞ்சம் ஒரு ஒரு ஆஹ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூட காட்டுற மாதிரி எல்லாம் இருக்குது. இல்ல ஆக்சுவலா செலிப்ரேஷன் வந்து ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அது செலிப்ரேட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா அது மறுபடியும் தான் அந்த 10th விக்கெட் இப்போ போயிருச்சுன்னா லைட்ஸ் இப்போ இருந்திருக்கு மேக்ஸிமம் இருந்திருக்குன்னா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணணும்னாலும் அது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் ஓப்பனர்ஸ் உள்ள இறங்குறதுக்கு. திரும்ப நம்ம அந்த விக்கெட் லூஸ் பண்றோம்னா அடுத்த 90 ஓவர்ஸ் நம்ம நாளைக்கு பிடிக்க போறோம். அதுல மழை எவ்வளவு பெய்யுது என்னன்னு தெரியல. பட் அதுல பிடிக்கணும்ன்றப்போ இன்னிங்ஸ் டிஃபீட் ஆயிருவோன்ற ஒரு கான்செப்ட் குள்ளதான் இருப்போம். நம்ம அந்த இன்னிங்ஸ் டிஃபீட் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணணும் தான் இருக்கும். அண்ட் அதுதான் அந்த மெயின் செலிப்ரேஷனுக்கு ரீசனு. அண்ட் அந்த செலிப்ரேஷன் ஆக்சுவலா பார்த்தா சொல்ல போனா வந்துட்டு செலிப்ரேஷனா இருந்திருக்க கூடாது, ஒரு சை ஆஃப் ரிலீஃபா தான் இருந்திருக்கணும். பட் வந்து இந்த செலிப்ரேஷன் எதுக்கா இருந்திருக்கும்னா வந்து ஒரு நமக்கு அந்த டிராக்கான ஒரு
ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா மென்டாலிட்டி வந்து இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து வில் ரிமைன் காம். ம், ஒரு ம், ஹியூமிலியேட்டிங் லாஸ், ஏற்கனவே ஒரு லாஸ் அங்கே 10 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சேஞ்சுமே இல்லைன்றப்ப திரும்ப வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் டவுன் ஆயிரும். அந்த ம், ட்ரெஸ்ஸிங் ம், ரூம் வந்து கொஞ்சம் இப்போ வந்து இதுல வந்து அந்த அது நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் இது ஒரு பால் ஒரு ஃபாலோ ஆன் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அந்த ஃபாலோ ஆன் இல்லைன்றது வந்துட்டே ஒரு மாரல் பூஸ்ட் இருந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு ம், டீமுக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட்குள்ள ஒரு பூஸ்ட் இருக்கும். இது ம், நாளைக்கு ஒரு டிராவா முடிஞ்சதுன்னா ஸ்டில் நம்ம 1-1 தான் இருக்கும். இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு, we can play the கேம். இப்பயும் ம், நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது அது கூட அந்த ஒரு மைண்ட் கேமா கூட இருக்கும். ஆனா ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் டே வந்துருச்சு அப்படின்னும் போது மழை ஆஃப்கோர்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல்ல இந்த டெஸ்ட்ல ப்ளே பண்ணியிருக்குது. ஃபைனல் ஃபைனல் டேக்கு இப்போ நம்ம வந்ததுனால இந்த கேம் வந்து டிராவை நோக்கி தான் போகுது. அந்த கேம்ல வந்து இன்னும் ரிசல்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா இதுக்கப்புறம்? கண்டிப்பா இல்ல, இல்ல எதனால சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல, ஓகே. கண்டிப்பா இல்ல. நான் மறுபடியும் 2 பார்ட்டா எடுத்துக்கலாம். டிரா இல்லைன்னா ஆஸ்திரேலியா வின்னிங். இதுல இந்தியா வின்னிங்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சொல்லலாம் மேபி அது வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல நடக்க போகுது. பட் இதுல ரெண்டே ரிசல்ட் தான், கண்டிப்பா டிரா இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா வின்னிங். இன்னுமே ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து வின்ல இருந்து தள்ளி போடவே இல்லை. இன்னும் 193 பிஹைண்ட்ல இருக்கோம். இப்போ வந்து நாளைக்கு வந்து இதே பார்ட்னர்ஷிப் இந்த இவங்க 9 ஓவர் பிடிச்சிருக்காங்க, 9 to 10 hours பிடிச்சிருக்காங்க. பட் இதே திரும்ப வந்து நாளைக்கு மார்னிங் ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் திரும்ப இந்த ஒரு 10 ஓவர் ஸ்ட்ரெச் ஆடுவாங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகலாம், ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆகலாம், செகண்ட் ஓவர்ல அவுட் ஆகலாம், மேக்ஸிமம் 5 ஓவர் பிடிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 5 ஓவர் முடியுது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மழை இல்லை நாளைக்கு அப்படின்னா 90 ஓவரும் போடுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா மேபி அவங்க முன்னாடி ஏர்லி ஆரம்பிக்கிறதுனால மேபி 95 ஓவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும்னா, ஆஸ்திரேலியா டக்குன்னு பேஸ்பால் மாதிரியோ இல்லை நம்ம வந்து ஒரு தடவை குவிக்கா ஆடணும் பங்களாதேஷோட அந்த மாதிரி டக்குன்னு ஒரு 150 மட்டும் அவங்க எடுத்து ரேப் பண்ணிடுவாங்க. ஒரு 10-15 ஓவர்ஸ்ல 10 per over இல்லைன்னா 8 per overல அடிச்சு ரேப் பண்ணிட்டு 350 டார்கெட் கொடுத்தாங்கன்னா, 300 to 350 மென்டலி ஷோரிங்கான டார்கெட்டும் உங்களுக்கு கம்மியான ஓவர்ஸ்ல. அப்போ அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கணும் இல்லை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கணும். இப்போ இருக்கிற இந்தியன் டீம் எவ்வளவு அதை டிஃபெண்ட் பண்ணி ஆட போறாங்கன்றது சத்தியமா தெரியல. ஏன்னா அந்த டாப் ஆர்டரோட மென்டாலிட்டி மைண்ட் செட் எதுவுமே வந்துட்டு யாருமே வந்து கடைசி 3 இன்னிங்ஸ்ல 15 ஓவர் நிக்கல அந்த 3 பேர். அப்படின்னு இருக்கிறப்போ வந்துட்டு இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சுவலா ஆஸ்திரேலியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் தான் இங்க பேரியரா இருக்கு. இங்க எடுத்த உடனே நம்ம அவுட் அண்ட் அவுட் போலாம், விக்கெட்ஸ் விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம கையில லீடிங் ரன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க மேக்ஸிமம் அவங்க பண்டில் அவுட்டே ஆகினாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு 120 ரன் பண்டில் அவுட் ஆகிறாங்கன்னா கூட 300+ அவங்களுக்கு டார்கெட் இருக்கும். இன்னுமே அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு இன்னுமே அவங்க வந்து ஒரு டிரைவர் சீட்ல தான் இருப்பாங்க. திரும்ப நம்ம வந்து இந்த லார்ட்ஸ்ல வந்து 60 ஓவர்ஸ் டு பி ஷோன் அஸ் ஹெல்லுன்னு சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு சைலன்ஸ் பண்ணலாம் 60 ஓவருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் பாசிபிள். ஏன்னா அது அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க, அவங்களுக்கு அதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த சைடு நம்ம பேட்டிங்கை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோமா, நம்ம பேட்டிங்ல 60 ஓவர் நின்றுவோமா அப்படின்றது வந்து இன்னும் யோசிக்கவே விஷயம். அதனாலதான் இந்த மேட்ச்ல வந்து டிராக்கான பாசிபிலிட்டி தாண்டி ஆஸ்திரேலியாக்கான வின் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். இல்ல ஓகே ரைட். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆல் அவுட் லெட்ஸே ஒரு 120 ரன்னுக்கு நம்ம ஆஸ்திரேலியா வந்து பண்டில் அவுட் பண்ணாலும் ஒரு 320 ரன்ஸ் டார்கெட் இருக்கும். ஒய்நாட் நம்ம இங்க வந்துட்டு வி ஹேவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு, ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, ரோஹித் சர்மா 6 ஹிட்டர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான பல ஹிட்டர்ஸ் இருக்கும்போது ஒய்நாட் கோ ஃபார் அ வின். அதான் சொல்றேன், ஒய் நாட் கோ ஃபார் அ வின்ன்றது தான். நம்ம வந்து 140 டார்கெட்டே நியூசிலாந்து கூட ஹோம் கண்டிஷன்ல ஜெயிக்கல. 29 for 5 அந்த ஸ்கோர் கார்ட்லாம் மறக்க கூடாது ஆக்சுவலா. ஸோ அது வந்து இட் வில் பி அ வெரி பிக் ரிஸ்க். அது நீங்க போய் நீங்க ஜெயிச்சு இன்னொன்று ஒரு காபா கொண்டு வர்றது வந்து கேன் மேக் அ ஹிஸ்டரி ஆக்சுவலி. ஆனா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா, நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ அந்த கண்டிஷன்ல இருக்கோமா? பிகாஸ் வி ஹவ் மேட் த சேம் மிஸ்டேக்ஸ் ஃபார் 3 இன்னிங்ஸ். இப்போ 3 இன்னிங்ஸ் அதை பண்ணிட்டோம். போன மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம், இந்த மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ் தப்பு பண்ணிட்டோம். திரும்ப அவுட் அண்ட் அவுட் நம்ம போய் விளையாடணுன்றது வந்துட்டு ஐ வில் சே இட் இஸ் a stupid வே ஆஃப் ஃபினிஷிங் த கேம் லைக் என்ன அப்படின்ற. சொல்றது, அப்பா அம்மா யோசித்து பாரு கண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம டீமோட ஓப்பனிங் ஆர்டரை யோசித்து பாரு கண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 4 விக்கெட் அசால்ட் ஃப்ரீயா போகுது, அவ்வளவுதான். 30 ரன்னை தாண்டுற வரைக்கும் 4 விக்கெட் நீ ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா மாறிடுச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாவே. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கு எண்ட்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அஃப்கோர்ஸ் இருக்குது. அண்ட் டிரா பண்றதுக்காக தான் இந்தியா ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக் அதுதான், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் இந்தியா ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த கேமை டிரா பண்றது தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு கேம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சரவணன். தேங்க்யூ. தேங்க்யூ.
Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.